டிஃபரன்ஷியல் என்பது அனைத்து 4 சக்கர வாகனங்களிலும் ஒரு முக்கியமான பகுதியாகும். சக்கரங்கள் என்ஜினிலிருந்து டிரைவ் ஷாஃப்ட் மூலம் சக்தியை பெறுகின்றன. மேலும் இந்த சக்தியை பெறும்போது சக்கரங்கள் வெவ்வேறு ஆர்பிஎம்ல சுழல அனுமதிப்பதே டிஃபரன்ஷியலின் முக்கிய பணி. இந்த சக்கரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், இவை ஒரு திருப்பத்தில் செல்கின்றன. தெளிவாக இந்த இடது சக்கரம் வலது சக்கரத்தை விட அதிக தூரம் பயணிக்க வேண்டும். அதாவது இடது சக்கரம் அதிக வேகத்தில் சுழல வேண்டும். இந்த சக்கரங்கள் ஒரு உறுதியான ஷாஃப்ட் மூலம் இணைக்கப்பட்டிருந்தால் காட்டப்பட்டுள்ளபடி திருப்பத்தை முடிக்க சக்கரங்கள் வழுக்க வேண்டியிருக்கும். இதுவே டிஃபரன்ஷியல் பயன்படும் இடம். டிஃபரன்ஷியலில் உள்ள புத்திசாலியான அமைப்பு சக்தியை இரு சக்கரங்களுக்கும் வழங்கும் போது இடது மற்றும் வலது சக்கரங்கள் வெவ்வேறு ஆர்பிஎம்மில் சுழல அனுமதிக்கிறது. டிஃபரன்ஷியல் இந்த சாதனையை எவ்வாறு எளிமையான அமைப்பில் அடைகிறது என்பதை படிப்படியாக நாம் கற்றுக்கொள்வோம். என்ஜினிலிருந்து சக்தி பினியன் கியர் மூலம் ரிங் கியருக்கு மாற்றப்படுகிறது. ரிங் கியர் ஒரு ஸ்பைடர் கியருடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது டிஃபரன்ஷியலின் மையமாகும். ஸ்பைடர் கியர் 2 விதங்களில் சுழல சுதந்திரமாக உள்ளது. 1 ரிங் கியருடன் சேர்ந்து மற்றும் 2 தன் சொந்த அச்சில். ஸ்பைடர் கியர் 2 பக்க கியர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே என்ஜினிலிருந்து சக்தி பினியனிலிருந்து இடது மற்றும் வலது சக்கரங்களுக்கு காட்டப்பட்டுள்ளபடி செல்கிறது. இப்போது வெவ்வேறு நிலைகளை பரிசீலிப்போம். வாகனம் நேராக நகரும் போது ஸ்பைடர் கியர் ரிங் கியருடன் சேர்ந்து சுழலும், ஆனால் அது தன் சொந்த அச்சில் சுழலாது. ஸ்பைடர் கியர் 2 பக்க கியர்களையும் ஒரே வேகத்தில் சுழல வைக்கும். வாகனம் நேராக நகரும் போது ஸ்பைடர் மற்றும் பக்க கியர் அமைப்பு ஒரு ஒற்றை திடமான அலகாக நகரும். இப்போது வாகனம் வலது பக்கம் திரும்பும் நிலையை பரிசீலிக்கவும். இங்கே ஸ்பைடர் கியர் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ரிங் கியர் சுழலுவதுடன் ஸ்பைடர் கியர் தன் சொந்த அச்சிலும் சுழல்கிறது. உண்மையில் வலது மற்றும் இடது சக்கரங்களின் வேக வேறுபாட்டை சமாளிக்க ஸ்பைடர் கியர் இந்த 2வது சுழற்சியை கட்டாயமாக செய்யப்படுகிறது. அதனால் ஸ்பைடர் கியர் இணைந்த சுழற்சியில் உள்ளது. இந்த இணைந்த சுழற்சியின் பக்க கியருக்கு ஏற்படும் விளைவு சுவாரஸ்யமானது. சரியாக இணைக்கப்பட்டிருக்கும் போது பக்க கியருக்கு ஸ்பைடர் கியர் போலவே புறவட்ட வேகம் இருக்க வேண்டும். ஸ்பைடர் கியர் சுழலும் மற்றும் சுற்றும் போது அதன் இடது பக்கத்தில் உள்ள புறவட்ட வேகம் சுழலும் மற்றும் சுற்றும் வேகங்களின் கூட்டுத்தொகையாக இருக்கும். இருப்பினும் வலது பக்கத்தில் 2ற்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. இதனால் இடது பக்க கியருக்கு வலது பக்க கியரை விட அதிக வேகம் கிடைக்கும். இதுவே டிஃபரன்ஷியல் இடது மற்றும் வலது சக்கரங்களை வெவ்வேறு வேகங்களில் இயக்கும் முறையாகும். இடது திருப்பத்தில் ஸ்பைடர் கியர் எதிர் திசையில் சுழலும். சுமையேற்றும் திறனை அதிகரிக்க மேலும் ஒரு ஸ்பைடர் கியர் பொதுவாக சேர்க்கப்படுகிறது. கனரக சுமை வாகனங்களில் 4 ஸ்பைடர் கியர் அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. சக்கரங்கள் வெவ்வேறு ஆர்பிஎம்மில் சுழல அனுமதிப்பதைத் தவிர டிஃபரன்ஷியலுக்கு இன்னும் 2 முக்கிய செயல்பாடுகள் உள்ளன. இந்த மாற்று செயல்பாடுகளில் முதலில் பினியன் ரிங் கியர் அமைப்பில் வேக குறைப்பு ஏற்படுகிறது. இது டார்க் பெருக்கலை ஏற்படுத்தும். மற்றொரு செயல்பாடு சக்தி ஓட்டத்தின் திசையை 90 டிகிரி திருப்புவதாகும். இதுவரை நாம் பார்த்த டிஃபரன்ஷியல் ஓபன் அல்லது ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் என அழைக்கப்படுகிறது. இது சக்கரங்களை வெவ்வேறு ஆர்பிஎம்ல சுழலச் செய்யும் திறன் கொண்டது. ஆனால் இதில் ஒரு பெரிய குறைபாடு உள்ளது. ஒரு வாகனத்தின் ஒரு சக்கரம் நல்ல பிடிப்புள்ள மேற்பரப்பில் இருக்க மற்றொரு சக்கரம் வழுக்கும் பாதையில் இருப்பதாக கருதுங்கள். இந்த நிலையில் ஒரு ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் பெரும்பாலான சக்தியை வழுக்கும் சக்கரத்திற்கே அனுப்பும். எனவே வாகனம் நகர முடியாது. இந்த பிரச்சனையை தீர்க்க லிமிடெட் ஸ்லிப் டிஃபரன்ஷியல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன.
அவை பற்றி நாம் ஒரு தனி வீடியோவில் மேலும் அறிந்து கொள்வோம். தயவு செய்து ஆதரவு பொத்தானை கிளிக் செய்து லேர்ன் என்ஜினியரிங் உறுப்பினராக இருங்கள். புதிய வீடியோவுடன் விரைவில் உங்களை மீண்டும் சந்திப்போம்.